என்ன நீ இருங்க, நீங்க மேலே ஏறி உட்காந்துக்கோங்க, நான் ஒரே இழுப்பா இழுத்துடுறேன். ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಭೀಮಾ நல்ல ಟೈಮ್ಗೆ ಬಂದೆ. ಏನ್ ತಾತ ಜಿಪ್ಪುನ ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಿ? ಹುಡುಕ್ತಾ ಇದ್ಯಾ? ಓಡುತ್ತಾನೆ ಇಲ್ಲ ಓಡುತ್ತಾನೆ ಇಲ್ಲಡಾ. ಜಿಪ್ಪುல தாடி மாட்டி ನುಡ್ತು. மெதுவா பைய ಮಾತ್ರ ಇಡು பார்க்கலாம். ಬಿಡಿ ಬಿಡಿ, ನಾನ್ ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಮಾಡಿ ಬಿಡ್ತಾನೆ. ಅವ ಸ್ವಲ್ಪ ಜರುಗಿ. உன் பலத்தெಲ್ಲ என் தாடியில காட்டாதடா. ಬಿಡಿ ಬಿಡಿ ಬಿಡಿ. டேய் ಏನು நீ ஜிப்ப இழுக்கலடா, என் தாடியை இழுக்கற. பாத்து பண்ணேடா. நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், அவரை சும்மா கத்த விடாத. பக்கத்துல ஸ்கூட்டர் மெக்கானிக் இருப்பான், அவனை போய் கூட்டின்னு வா. டூல்ஸ் எல்லாம் எடுத்து போலாம். ஏற்கனவே எனக்கு அவனுக்கு தகராறு. அவன் வந்தான்னா என் மூஞ்சியில டிங்கர் வேலை பாத்துருவான். யாரு கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. சரி, சமையல் கட்டில போய் கத்திரிக்கோல் எடுத்துன்னு வா. ஆமா, பேக்கை கட் பண்ணிடலாம். அச்சச்சோ, போன வாரம் தான் 500 ரூபாய் கொடுத்து வாங்கின பேக்காக்கும் அது. அதுக்காக தாடியை கட் பண்ண வேண்டியதா? விளையாடுறியா நீ? இது ராஜ தாடி. இத எடுக்கவே மாட்டேன். அச்சோ, இந்த டைம் பார்த்து அந்த இட்லி வராடா. அவகிட்ட நான் மாட்டினே சட்னி தான். ಹೋಗೋಣ ತಾತ, ಬನ್ನಿ ಹೋಗೋಣ ಹೋಗೋಣ. என்ன மாட்டினேல? சேட்டே, you are playing with the fire? வாங்க வாங்க, யுவர் ஹைனஸ் தண்ணி குடிக்கிறீங்களா? நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கே. அப்புசாமிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போக வேண்டாம். போது சீதே, நீ ரொம்ப என்ன ஏமாத்துற. நான் உங்களை ஏமாத்துறேனா? நோ இளவரசி, சர்டன்லி நாட். என்னுடைய ஆச்சரியம் எல்லாம் மதிப்பிற்குரிய இளவரசி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய கணவர் அப்புசாமிக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது தான். இந்திய பெண்களுக்கு கணவர் தான் தெய்வம், அவர் தான் எல்லாமே. ஆனா என் கணவர் அப்புசாமி உங்களை விரும்பினா ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். தாராளமா அவர் ஆப்பிரிக்கா கூட்டின்னு போங்க. ஆனா நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்குமே இழக்க விரும்பல. ஏன்னா நீங்க ஒரு கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை. உங்களாண்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓ சீதே, யூ ஆர் சோ ஸ்வீட். உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. என் ஆத்துக்காரர் அப்புசாமி கூட, ஐ மீன் உங்க லுபாண்டா கூட நான் கிட்டத்தட்ட 1/2 செஞ்சுரிக்கு மேல வாழ்ந்துட்டேன். இத்தனை நாளா எனக்கு அவரண்ட எந்த பெருமையும் தெரியல. நீங்க அப்படி அவரண்ட எந்த பெருமையை கண்டுட்டேன்? சீதே, இந்த கேள்வி வேற யாரு கேட்டிருந்தாலும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். பட் நீ என் ஃப்ரெண்டா போயிட்ட. அன்னத்தின் சிறகுகளை நினைவூட்டும் அந்த தாடியை அவர் வரடி வரடி பொன்மொழிகளை சொல்வாரு. அது நீ கேட்டதே இல்லையா? நாடி ஜோதிடர் தந்த என்னோட லுபோண்டவ எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. சீதே, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். யுவர் எக்ஸலன்சி, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், உங்க அன்பு ஒன்னே போதும். ஆனா பாமு கழகத்துக்கு டொனேஷன் வேணும்னா மட்டும் கொஞ்சம் தாராளமா பண்ணுங்க. நான் கண்டிப்பா தரேன். இருங்க, உங்க லுபோண்டாவை வர சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் கோ. யுவர் ஹைனஸ், எடுத்துக்கோங்க. Thank you. சீதே, எங்க என் லுபேண்டோ? வந்துட்டே இருப்பார், வந்துருவார். வந்துட்டார். தப்பு தப்பா சரியா பண்ணோ தாத்தா லுபோண்டா எங்க? லுபோண்டா இட்லி என்ன உனக்கு அடையாளம் தெரியல? தாடி எடுத்த பிறகு தெரியல நினைக்கிறேன். இந்த தாடிக்கு என்ன ஆச்சு? லுபோண்டோ இட்லி, லுபோண்டோ இட்லி போதும். என்ன இட்லி, லுபாண்டோ லுபாண்டோன்னு புலம்பின்னு இருந்த, இப்ப அவர் இப்படி பார்த்ததும் ஒரு குழப்பம் உண்டாயிருக்குமே. சே 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 சே, இவர்தான் என்னோட லுபோண்டோ. இவரை அடையறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நன்னா யோசிச்சு பாரு இட்லி. லுபாண்டோன்னு ஒரு உருவத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிற அந்த லுபாண்டோ எங்க? கோமாளித்தனமா பூனைக்குட்டி மாதிரி சீட்ல உட்காந்துட்டு இருக்கிற இந்த சாதாரண மனுஷன் எங்க? சே, உருவத்தை பார்த்துல அப்படி சொல்லக்கூடாது. நான் இவரோட அறிவை பார்த்துதான் நேசிச்சேன். அப்படி என்ன அறிவை பார்த்துட்டே அவர்கிட்ட நீங்க? சோதிச்சுதான் பாருங்களேன். லுபோண்டோ, ஏதாவது பொன்மொழிகள் இருந்தா சொல்லுங்களேன். இந்த இளவரசி காது குளிர கேட்கணும். காது குளிர கேட்கணும்னா ஐஸ் கட்டியை தான் வைக்கணும். என்ன சோதிச்சு பார்த்துட்டேடா? ரொம்ப அறிவா பதில் சொல்லிட்டாரா? அவதான் சோதிக்க சொன்னா நீ என்ன சோதிக்கிறதா? என்னுடைய அறிவை பத்தி உனக்கு தெரியாது? அவங்க எச்ச பண்ணிட்டியா?
சித்தே, நீ சொல்றது சரிதான். தப்பான ஒரு ஆளை நான் தான் டிசைட் பண்ணி உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். தாடியோட இருக்கிறவர் தான் என்னோட கணவர்னு அந்த நாடி ஜோசியர் சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன். என் லட்சிமோ, அதான் எங்க பாட்டியோட ஆவி, இதுக்கு அப்பவே சம்மதிக்கல. எங்க அப்பாக்கும் இந்த ஊசி கொலாவுக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் இவ்வளவு தடங்களும் வந்திருக்கு. என்னோட காதல் தெய்வீக உகுடாவா இல்ல, வெறும் மனுஷ உகுடாவா ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப இம்போசிபிள். என்ன மன்னிச்சிடு சித்தே, மன்னிச்சிடு. இட்ஸ் ஓகே. இதுல உங்களை மாத்திரம் தப்பு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஹைனஸ், ஒரு முக்கியமான செய்தியோட வந்திருக்கேன். சார், இளவரசி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ப்ளீஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி மேடம், இளவரசியின் வருகைக்காக ஒரு நாடே காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, ஒரு அரசகுமாரன் மணந்தால் இளவரசி தான் மணப்பேர் என்று அரமனைக்கு வந்த நாளிலிருந்து சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். மேடம், நீங்க இஸ் எக்ஸலன்சி அலோபா அப்பத்தோரி அலெக்சாண்டோ டுமியாஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவரை பத்தி அவ்வளவா தெரியாது. இதுதான் அவரது போட்டோ. ஓ, யுவர் ஹைனஸ், இங்க கொஞ்சம் பாருங்களே. ஹி இஸ் வெரி ஸ்மார்ட், ஹேண்ட்ஸம் லுக்கிங், நைஸ் பியர். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளை தாடி. கொஞ்சம் பாருங்க யுவர் ஹைனஸ், ப்ளீஸ். ஓ மை குட்னஸ், டூமியஸ் இவ்வளவு பெரிய தாடி வளர்த்திருக்காரா? எப்போல இருந்து? தங்களை காண வேண்டும், தங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று அரமனைக்கு வந்த நாளிலிருந்தே வாம். இளவரசி, இந்த லட்சிய ராஜகுமாரனுடன் தங்களது திருமணம் உலகுவே நாட்டுக்கு ஒரு ஒளிமயமான தீபமாக அமையும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இளவரசி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாத்தேட, எங்க நாட்டு நாடி ஜோசியம் படிச்சு கொடுத்து அவர் சொன்ன மாதிரி தாடி வச்ச ஒரு மேதையே உங்களுக்கு ஹஸ்பண்டா வரப்போறார். இளவரசியாரே, நமது நாட்டு தனி விமானம் தயார் நிலையில் இருக்கிறது. நான் செல்கிறேன், தாங்கள் வாருங்கள். வருகிறேன். எஸ். இட்லி, நானும் உனக்கு கை கொடுக்கலாமா? இட்லி, நீ கொடுத்த பிஸ்கட்டு, சாக்லேட்டு, கூல் ட்ரிங்க்ஸ், பை நிறைய சில்லற, இதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நீ அடுத்த தடவை இங்க வரும்போது எங்க வீட்டுல தான் தங்கணும். அப்புறம் சீதா பாட்டி கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி பாக்கெட் மணியை கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க சொல்ல. முக்கியமான விஷயம், உன் தாடி வச்ச வருங்கால புருஷன்கிட்ட ஜிப் பேக்கை திறக்கவே சொல்லாத. என்ன பண்ண? சிரிச்சு சிரிச்சு அப்படி அடிக்கடி சரி, உடம்பு இழைக்கும். சீதே, உன்னை என்னால மறக்கவே முடியாது. நான் போயிட்டு வரேன். உன்னையும் மறக்க முடியாது, இவரையும் மறக்க முடியாது, இந்த நாட்டையும் மறக்க முடியாது. நான் போயிட்டு வரேன். வாங்க. வரேன் வரேன். டேய் பீமா, அந்த டக்வலேலா பேப்பேயை டான்ஸ் சொல்லி கொடுத்தேனே, அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒழுங்கா ஆடு. 1. ಆ ಕಪ್ಪು ತೊಟ್ಟೆ ಉಳ್ಳ ಡ್ಯಾನ್ಸ್ ಅದೇ ಹಾಂಗೆ ಹೇಳ್ರಿ ತಾತ. 1. டக்வலேலா பேபேய். வாட் பேய்? அது நீ. இது டக்வலேலா பேபேய் டான்ஸ், ஆப்பிரிக்கன் டான்ஸ். கேக்க சைக்கிள கொண்டு உள்ள போடுங்க எல்லாத்தையும். சீதே, என்ன எதுக்காக இந்த தாளம் போட்டே நீ கேட்கவே இல்லையே? எதுக்கு? ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட நானும் பீமனும் ஆளுக்கு ஒரு மசால் தோசை சாப்பிடுறோம். சாப்பாட்டுலயே கண்ணு. சரியான சாப்பாடு ராமன்கள். 50 ரூபாயோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கா சம்பாதிச்சிருக்கல? கொடுக்க முடியாது, போங்க. கஞ்சி. ಅದು ಕುಡಿಯೋಣವಾ? ஆண்பால் கஞ்சன், பெண்பால் கஞ்சி. இட்லி, நீ இருந்த போது என் பாக்கெட் நிறைய சில்லறையா நீ சிரிக்கிற மாதிரி குலுங்கிண்டே இருக்குமே. அந்த பொற்காலம் மீண்டும் வரும். வரும் வரும். உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எப்படியும் குழந்தை பிறக்கும். அதுல எப்படியும் ஒரு பொண்ணு இருக்கும். அது உன்ன மாதிரியே இங்க வரும். எங்கிட்ட மாட்டாமலா போகும்?
மாட்டும். பாட்டிகளோட கழக கொடியில் பனியன் தெச்சு போட்டாரா? அத பார்த்த பாட்டி பனியனோட அவரை தோச்சு போட்டாளா? அசிக்க அழகி பேரை கேட்க அப்பாஜின்னு சொன்னாரா? வாஜி வாஜி என்று கொஞ்ச சொல்லி சாரல் பூத்தாரா? கில்லி கோலி கத்தாடி மாஞ்சா ஒலிம்பிக் போட்டியில் சேட்டாக்கா. அத்தனை மெடலும் அள்ளி வருவான் அப்புசாமி நிஜந்தாங்க. தப்பு தப்பா சரியா பண்ணும் தாத்தா அப்புசாமி. அப்போ இப்போ எட்டிக்கு போட்டி அந்த சீதா பாட்டி. அடுத்து முதல் ஆதாயம் வந்து அப்புசாமிக்கு அத்துப்படி அதிரடி பாட்டி இங்கே வந்து